ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இலக்கங்களை பார்க்கணும். என்ன? செஞ்சிட்டேன். சரி, ஓகே, பாப்போமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட எல்லாருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும், இந்த இலக்கங்கள் பார்க்கணும். மூணு குரூப்ல இருக்கிற இலக்கங்களையும் பார்க்கணும். மைக்கோ பண்ணிக்கோங்க, சரியா? இலக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது 4. மைக்கோ பண்ணுங்க, மைக்கோ பண்ணுங்க. யார்? சரி, முதலாவது 4, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 8 பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டின் தொடர்பு மாதிரியும் இருக்குது. பிரச்சனை ஒன்று இல்ல, ரெண்டின் தொடர்பாவும் இருக்குது. ஆனா நீங்க இந்த 3 பேர்லயும் பார்க்கணும் எதுட இலக்கம் குறைவா இருக்குது. இதுதான் ஐடியா. நீங்க நம்ம எதை பார்த்தாலுமே ஐடியாவை தான் பார்க்கணும், சரியா? இந்த ஐடியாக்கான ஒரு கதை ஒன்று நான் பிறகு சொல்றேன், சரியா? எதை பார்த்தாலுமே ஐடியாவை தான் பார்க்கணும். பார்த்தோன்னு சொன்னா இந்த 3 பேர்லயும் எதுக்கு இலக்கம் குறைவோ 4க்கு தான் இலக்கம் குறைவு. 4 விஷயம் தான் இலக்கம் குறைவான ஆள். ஓகே, இந்த 4ன் மடங்கா 12 இருக்கிறாரா? நான் 3 12. இருக்காரு. 8 நான் 2 8. இருக்கிறாரு, இருக்கிறாரு. உடனே நான் என்ன செய்யணும், இவரை பார்த்தாச்சு. மிச்ச அகல நோமலா பிரிச்சு எழுதுறான், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இதை பார்ப்போம் எப்படி வரும். 4 இருப்பாரு, பிரச்சனை ஒன்று இல்ல. தர y காணும்னா என்ன? y தர y தர y. y தர y தர y தான் y கணமா இருக்கு. ஒரே ஒரு x. பிரச்சனை முடிஞ்சு. முதலாவது ஆகல சோழி முடிச்சு. ரெண்டாவது பிளஸ் போட்டுருவோம். பிளஸ் போட்டுட்டு 12y x வர்க்கம் அப்படின்னு இருக்குது. 12y x வர்க்கம்னு பார்த்தா 12 எப்படி மாத்தலாம்? 4ன் மடங்காக 4 12. 4 12. ஆகவே 4 தர 3 4 12. ஓகே, மிச்ச அகல போடுவோம். யாரு? y தர x வர்க்கம் என்ன அர்த்தம்? x தர x தான் x வர்க்கம். x into x. பிரச்சனை ஒன்று இல்லை. அடுத்த ஸ்டெப் இவரை பார்ப்போம். இவரை பார்த்தோன்னு சொன்னா சய, இதை நான் இங்க போடுறேன். சய 8. 8ன்னு சொன்னா 4ன் மடங்கு. குறைஞ்சால் இவர் தானே. 4ன் மடங்கு பார்த்தா 4 2 8. 4 2 8ன்னு பாத்தீங்கன்னா 4 தர 2 4 தர 2 4 2 8. ஓகே, மிச்சம் இருக்கிறாள் z ஒன்று இருக்கிறாங்க, ஒரு x ஒன்று இருக்குது. ஒரே ஒரு x தானே, y இருக்கு. y தர y, y தர y. இப்ப நீங்க பார்க்கணும். ஓகே, நான் பிரிச்சு போட்டேன். 3 பேரையும் பிரிக்கிறது நமக்கு அவ்வளவு சுலோகம் தானே. ஓகே, பிரிச்சாச்சு. பிரிச்ச பிறகு இவங்க 3 பேர்லயும் ஒத்துமையா யாரு சரி இருக்கிறாங்களா பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். இந்த 4 ஒத்துமையா இருக்கிறான். அப்படியே பார்த்தா y, இங்க ஒரு y ஒன்று இருக்குது. ஓகே, இங்க ஒரு y ஒன்று இருக்குது. இங்க ஒரு y ஒன்று இருக்குது. பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்தோன்னு சொன்னா வேற இங்க ஒரு y ஒன்று இருக்குது. ஆனங்கால y இல்லை, இங்கால ஒரு y இருக்கு. ஆகவே எல்லாத்தரையும் ஒன்றா தான் எடுக்கணும். எக்ஸ் ஒன்று இருக்குது, பிரச்சனை ஒன்று இல்லை. இங்க ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது, பிரச்சனை ஒன்று இல்லை. அங்க ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது. மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. இங்க ஒரே இசட் இருக்குது, இங்க இசட் விஷயம் இல்லை. இப்ப எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஆளை மட்டும் பாருங்க. 4yx 4yx. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 4yx 4yx போட்டாச்சு. போட்ட பிறகு மிச்ச சொச்சத்தை அப்படியே அங்கால அதுக்குள்ள போட்டுருதான். மிச்ச சொச்சத்தை அப்படியே போட்டுறான். மிச்சம் யார் இருக்கிறா? y தர y. அப்ப என்னது? y வர்க்கம். y தர y, y வர்க்கம். இங்கால பாத்தீங்கன்னா இந்த சகாய குறியூட்ட போட்டணும். 3 மிச்சம் x. ஓகே, அது முடிச்சு. சாய இந்த 2 இந்த z, அடுத்தது ஒரு y. இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களோட ஆன்சரையே நீங்க பாருங்க. நீங்க எங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்க, சரியா? ஃபெயிலியர் தான் வந்துகிட்டு உங்களுக்கு பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபெயிலியர். ஏன்னு சொன்னா அந்த ஃபெயிலியர் தான் உங்களுக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுக்கும். ஃபெயிலியர் விஷயம் நிறைய விஷயத்த கத்து கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க செஞ்சிருப்பீங்க, சரியாவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று தான் விட்டுருப்பீங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் தான் விட்டுருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை பாருங்க. ஓகேவா? நீங்க பாருங்க. ஓகே, நான் இது எழுதிக்கிறேன்னா இது எழுதிக்கிறேன். இது எழுதிக்கிறேன். எனக்கு ஒரு எஸ்எட் ஒன்று போட்டில்லை நான். இவரத்துக்கு ஒரு y ஒன்று போட்டில்லை நான். இவரத்துக்கு ஒரு 2 போட்டில்லை நான். இந்த 8 விஷயத்தை நான் வேற மாதிரி எடுத்துட்டேன். இல்லாட்டி இந்த 12 விஷயத்தை நான் வந்து 6 2 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேற ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுருப்பீங்க. வேற ஒரு மிஸ்டேக் கொண்டு இருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை பாத்தீங்கன்னா சரி,
ஓகே இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் விட்டுட்டேன். அடுத்த கேள்வி வரும்போது அந்த மிஸ்டேக் நான் விடக்கூடாது. ஃபைலியர் ஆயிடுச்சுன்னா ஃபைலியர் ஆகிட்டே போகக்கூடாது. அந்த ஃபைலியரை வச்சு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இதுக்கு முன்னுக்கு நான் இது செஞ்சுட்டேன், இந்த தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த தப்பு செய்யக்கூடாது. அதுதான் ஃபைலியர் உங்களுக்கான கிஃப்ட். ஓகே, இதை பார்த்துக்கணும். இப்போ இதை பாருங்க, நீங்க எங்க மிஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஒத்தரையுமே சரியில்லை. y வர்க்கம் 3x 2yz. ரெண்டாவது ஆள் சரி. யாரு? முபஷிராட சரி. சரி சார். முபஷிராட சரி. அடுத்தவங்கட வந்துகிட்டு இவர்ல ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. எது? 2 சொல்லிட்டாரு. ஓகேவா? சமா டாக்டர் சமா ಎಂತ நடந்து? சமா எக்ஸ பொதுவா அடுத்து இல்ல. ஓகேவா முபஷிரா? முபஷிரா இல்ல ரிஷாதா சரி. ஓகே ரிஷாதா சரி. சரியா? இவரு சரியா எழுதிக்கணும். ஓகே, நான் இன்னொரு கணக்கு ஒன்று தாரேன். சரியா? இன்னொரு கணக்கு தாரேன். எல்லாரும் ட்ரை பண்ணணுமே, எல்லாரும் செய்யணும். ஓகே, வாங்க செய்யும். ஓகே, இதை செய்யுங்க பார்ப்போம். சார் mn கணம் தானே? இதா? ஓ சார் என்ன சாஜிதா? 18 nm வர்க்கம் தானே சார்? ஓ அப்படியே கொஞ்சம் இருங்களேன் லைன்ல. குயிக்கா செய்யுங்கம்மா, அடுத்து பார்ப்போம். பெஸ்ட்லேயே இருக்கல, அது ரெண்டாவது போகணும். யாரு சரி விலங்கலண்டா கேட்கலாம், பிரச்சனை இல்லை, தாராளமா. ஓகே, இதுல பார்க்கணும் என்ன செய்யணும்? 2 8 12 2 8 12 பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஓகே, இதுல குறைஞ்சால் யாரு? 2. அப்ப இந்த 2க்கு ஏத்த மாதிரி மிச்சாக்களை மாத்தணும். 2க்கு ஏத்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டை மாத்தணும். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம டீச்சரை மாத்தணும். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம அம்மா அப்பா மாத்திக்கணும். அப்பதான் நமக்கு லேசா இருக்கும். அதுக்கு தானே நமக்கு ஏத்த மாதிரி மாத்தினா லேசா இருக்கும். அந்த மாதிரிக்கு இந்த இவருக்கு ஏத்த மாதிரி வேற மாத்தணும்னு சொன்னா ஓகே. 12 பார்த்தோம்னு சொன்னா 2 12 2க்குள்ள வருது. 8 பார்த்தா 4 2 8 வருது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, அதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா மிச்சத்தை ஈஸியா செய்யலும். சரி வாங்க கவனிங்க, இங்க பார்ப்போம். நான் இங்க இருந்து எழுதுறேன், என்ன கொஞ்சம் லாங் தானே. அங்க இருந்து எழுதுறேன். சமனை போட்டுட்டு 12 நான் எப்படி மாத்தலாம்? 6 தர 2ன்னு மாத்தலாம், அல்லது 2 தர 6ன்னு மாத்தலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி தர. எம் கடம்னா என்ன அர்த்தம்? எம் தர எம் தர எம். எம் தர எம் தர எம் தான் எம் கணமாக காணப்படும். தர என் வர்க்கம்னா என்ன அர்த்தம்? என் தர என். என் தர என் தான் என் வர்க்கமாக காணப்படும். தர வை. தர வை. சாய 8க்கு எப்படி மாத்தலாம்? 2 4 8 இல்லாட்டி 2 4 8 ஏதோ 4 தர 8 4 தர 2 4 8. எம் வர்க்கம் என்ன? எம் தர எம். ஓகே, என் கணம்னா என்ன? என் தர என் தர என். 3 தடவை என் வரும். சக, இந்த சகையை நான் அங்க போட்டுக்கொள்றேன். சக 2 தர எம் வர்க்கம் என்ன? எம் தர எம். எம் தர எம் தர என் வர்க்கம்டா என் தர என். வை கணம்டா வை வை வை. அவ்வளவுதான். ஓகே, இப்ப கவனிங்க. 3 ஆக்களையும் பாருங்க. இவங்க 3 ஆக்களையும் தொடர்ந்து இப்படியே பார்த்துட்டு போவோம்.
எப்படி பார்க்க போறோம்? இப்படி பார்க்க போறோம். ஓகே. இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கா, இங்க 6 இருக்கா? இல்ல. அப்ப அவர் இல்ல. 2 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு. எடுக்கலாம். எடுத்தாச்சு. பிரச்சனை ஒன்றும் இல்ல. M இருக்கு, M இருக்கு, M இருக்குது. ஒரு M எடுத்தாச்சு. M இருக்கு, M இருக்கு, M. இன்னொரு M எடுக்கல. M இருக்கு, M இல்ல. அப்ப விட்டாச்சு. N இருக்கு, N இருக்கு, N இருக்கு. ஓகே. N இருக்கு, N இருக்கு, N இருக்குது. ஓகே. இதையும் எடுத்துருவோம். ஓகே. எனக்கு ஒரு Y ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே. ஓகே. இப்ப அடுத்த விஷயம் Y இருக்கு, Y இருக்கு, Y. அதையும் எடுத்துருவோம். இதுக்கு மிச்சம் இல்ல. இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த கோடு போட்டதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துடணும். 2 எடுத்தாச்சு. M M 2 தரக்கு M இருக்கு, M வர்க்கம். 2 தரக்கு N இருக்கு, N வர்க்கம். ஒரே ஒரு Y இருக்குது. போட்டாச்சு. இப்ப என்ன செய்யணும்? அடுத்தது மிச்ச சொச்சமானால் இந்த 6 போட்டுருவோம். அப்படி இந்த M போட்டுருவோம். அவ்வளவுதான். சாய இங்க பார்த்தோன்னு சொன்னா 4 போட்டுருவோம். அப்படியே வந்தாண்டா ஒரு N இருக்குது. N போட்டுருவோம். சக அப்படியே வந்தேன்னு சொன்னங்கால இவர்ல Y இருக்குது, Y இருக்குது. அவ்வளவுதான். Y வர்க்கம். வெரி குட். ஆன்சர் சரி. இப்படிதான் ஆன்சர் வரும். இந்த விஷயம் கிளியரா? நுஹா கிளியரா? எஸ் சாஜிதா, சார். நேத்ரா, நேத்ரா நீங்க விட்ட பிழையை கண்டுபிடிங்க. எங்க நான் விட்டுறீங்க இப்படின்னு பிழையை நீங்க என்ன செய்யணும்? இனி கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு வீட்டை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான கேள்வியை நான் போட்டு விட்டுருவேன். நீங்க நாளைக்குள்ளே செய்வீங்களோ, நாளைக்கு 2 செய்வீங்களோ, செய்யாம விடுவீங்களோ, அது உங்களோட பொறுப்போ. பட் செய்யணும் நீங்க. நீங்க செய்யணும். ஓகே. இப்போ நான் செஞ்சாங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்தேன் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப கணக்கு செய்ய போறோம். நல்லா கவனிங்க. இப்ப தியரி எல்லாமே இல்ல. ஓகே. கணக்கு செய்யறது இப்படிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த முதல் உறுப்பையும் இந்த 3ஆம் உறுப்பையும் பெருக்க போறோம். முதலாவது ஸ்டெப். முதல் உறுப்பு என்னது? A வர்க்கம் தர 3ஆம் உறுப்பு 8 பெருகினு சொன்னா 8A வர்க்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதான் உங்களோட முதலாவது ஸ்டெப்பா இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, ரெண்டாவது விட இந்த சக ஆரியே வரணும். சரியா? இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, சரியா? மூணாவது ஸ்டெப் இந்த 8A வர்க்கத்தின் இந்த 8A வர்க்கத்துல முறைமை காரணி எடுக்க போறோம். ஓகேவா? சாரி. 8A வர்க்கத்துல முறைமை காரணி எடுக்க போறோம். மூணாவது ஸ்டெப். 8A வர்க்கம். இப்ப முறைமை காரணி எடுக்க போறோம்னு சொன்னா A பிரிச்சு கொடுத்துருவோம் நேர காலத்தோடய. A 8A 1 தர 8 முதலாவது விஷயம். ரெண்டாவது பிரிச்சேன்னு சொன்னா 4. ரெண்டாவது பிரிக்கிறேன்னா 2. 2 தர 4. ரெண்டாவது பிரிச்சேன்டா 2. ரெண்டாவது பிரிச்சேன்டா 4. அப்போ இதே ஆன்சர் திருப்பி வருது. அதனால நம்ம இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் போதும். அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி போட்ட பிறகு இன்னைக்கு ஒரு சகையை போடுதீங்க. இன்னைக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த 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 படிமுறையில கொஞ்சம் ஒரு கணக்கு சரி செஞ்சு எனக்கு என்ன செய்ய போறீங்க? போட்டோ அடிச்சு குரூப்ல போட போறீங்க. ஓகேவா? தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஈஸி மெத்தட் தெரிஞ்சிருந்தா இந்த முறையில செய்யுங்க. என்ன சொன்னா, இது ஒரு ஆளுக்கு நீங்க திருப்பி ஒரு இடத்துல படிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தா இது யூஸ் ஆகும். அதனால ஓகே. சகையை போட்டுக்கோங்க, சகையை போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ முதலாவது என்ன செய்ய போறீங்க? இவங்க 2 பேரையும் கூட்ட போறீங்க. 1 8 கூட்டினா 9. 8ல இருந்து 1 கழிச்சா 7. 2 4 கூட்டினா 6. 4 இந்த 2 கழிச்சா 2. அதாவது ஒன்று கூட்டுறது இன்னொரு கழிச்சுறது. ஓகே. எனக்கு தேவை 6. எனக்கு தேவை 6. யாரு? 6. இங்க இருக்குதா 6. ஓகே. எதனால வந்துச்சு? கூட்டல்னால வந்துச்சு. யாரை இவங்களை கூட்டுறதால. அப்ப அடுத்த ஸ்டெப் 2A 4A சக 6A வரணும். நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு தேவையான ஆக்கள் யாரு சொன்னா சக அல்லது சக அல்லது சாய. இவங்க 2 பேரையும் தான் இன்னைக்கு போட போறோம். மனசால போட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம்? சகையால போட்டு பார்ப்போம். இங்கேயும் சக போடுவோம், இங்கேயும் சக போடுவோம். சக 2A சக 4A. சக 2A சக 4A. அதாவது இங்க எனக்கு சகன்னு சொன்னா 2A 4 கூட்டம் 6A.
பெஸ்ட்டுக்கே வந்துட்டு பரக்கத். பெஸ்ட்டுக்கே வந்துட்டு பரக்கத். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆர்ஏன்ற விஷயத்தை எப்படி கொடுக்கலாம்? சக 2A சக 4Aன்னு கொடுக்கலாம். சக 2A சக 4Aன்னு கொடுக்கலாம். இப்ப நான் இங்கனக்கு எழுதுறேன்னு வாங்க, இங்கனக்கு எழுதுறேன்னு வாங்க. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இவர்தான் A வர்க்கம் சக 6Aக்கு பதிலாக நான் எதை போட போறேன்? 2A சக 4Aன்னு போட்டாச்சு. லாஸ்ட் ஆகிக்கிற சக 8. அடுத்த விஷயம் முதலாவது ஆளை பார்க்க போறீங்க. இந்த ஆளை பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஆளை பார்க்குறீங்க. இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அழகா இருக்குது. A தரையேண்டு அழகா இருக்குது, 2 தரையேண்டு அழகா இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப், 2வது ஆளை பார்க்கும்போதும் அவரும் அழகா இருக்காரு. எப்படி அழகா இருக்காரு சொன்னா 4 தரையேன்னு ஒரு அழகாவும், நான் இங்க கீழே எழுதி கொள்றேன்னு, 4 தர 2 தர அப்படின்னு ஒரு அழகாவும் இருக்காரு. அதை நான் இங்கே எழுதிக்கேன், பரவாயில்ல. 4 தர 2 இப்படியே அழகா இருக்கிறார். அழகா இருந்ததை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னும் மெருகூட்ட போறோம். எப்படி? இங்க இருக்கிற ஏயும் இங்க இருக்கிற ஏயும் பொதுவா எடுக்கிறேன். ஏ எடுத்தேன்னு சொன்னா A சக 2, இங்கே ஏ எடுத்தாச்சு. இங்க என்ன எல்லாம் 4 பொதுவா எடுக்கலாம். சக 4 பொதுவா எடுத்தேன்னு சொன்னா யார் மட்டும் மிச்சம்? A சக 2. இங்க ஒரு A சக 2, A சக 2. ஆகவே A சக 2 மிச்சமா இருக்கிறது இந்த ஏயும் இந்த சக 4. ஆன்சர். இவ்வளவுதான் விஷயம். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, இப்ப நான் கேள்வி ஒண்ணு தர போறேன். செய்ய போறீங்க. கேள்வி தர செய்யுங்க.